Hi friends, in the video நம்ம IIT JEE Maths determinant section பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு parts வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். So அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் பாத்துக்கோங்க. Third part. So 21st question, if x is a complex root, இந்த ரெண்டு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ சம் வந்து 0 ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம எதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா x power 2007 plus x power minus 2007 வேல்யூ கண்டுபிடிக்கணும். So first del 1 as usual expand பண்ணலாம் 1 into 1 minus x square வரும். Then minus x into இந்த காலத்தை இதையும் மறிச்சிட்டோம்னா x minus x square. Then plus x into x square minus x வரும். So 1 into anything same thing. Then minus x உள்ள multiply பண்ணா minus x square minus into minus na plus x cube. Then plus x cube then minus x square. So 1 x square 3 things இருக்குனால minus 3x square then 2x cube வரும். Next second determinant evaluate பண்ணலாம் 1 minus x into இது ரெண்டு product பண்ணா 1 minus x the whole square minus 1 ன்னு வரும். Then இந்த place sign minus, so minus 1 into இந்த காலத்தை இந்த ரோவையும் மறிச்சிட்டா 1 into 1 minus x minus 1. Then plus 1 into, so இந்த thing மறிச்சிட்டா 1 minus 1 minus x. So இப்போ இங்கே என்ன ஆகும்னா plus 1 minus 1 கட் ஆகிடும். ஸோ இந்த திங்க்கு a minus b the whole square ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஸோ a square plus b square minus 2ab minus 2 into 1 into x na minus 2x then minus 1. ஸோ இந்த plus 1 minus 1 கட் ஆயிரும். ஸோ இங்கே plus 1 minus 1 கட் ஆகி minus x இருக்கும். minus into minus na plus x ஆயிரும். தென் இங்கே minus உள்ள மல்டிப்ளை பண்ணால் minus 1 plus x வரும். ஸோ 1 minus plus 1 minus 1 கட் ஆகி இங்கே x மட்டும் இருக்கும். So 1 minus x into இங்கே என்ன இருக்குன்னா x square minus 2x இருக்கு. இப்போ 1 எடுத்துட்டு இந்த ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ x square minus 2x minus x எடுத்துட்டு இந்த ரெண்டு டேர்மோட மல்டிப்ளை பண்ணால் minus x cube minus into minusனா plus 2x square வந்துடும். இங்கே x plus x 2x வரும். ஸோ plus 2x minus 2x கட் ஆகி தென் இங்கே x square plus 2x squareனா 3x square minus x cube வரும். ஸோ del 1 plus del 2 வேல்யூ வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டால் 3x square 3 minus 3x square கட் ஆகிடும். ஸோ 2x cube minus x cubeனா x cube plus 1 equal to 0. ஸோ இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா இந்த 1 cube எழுதிக்கலாம். ஸோ a cube plus b cube ஃபார்முலா a plus b into ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இங்கே ப்ளஸ் வந்தால் ஃபஸ்ட்டு ப்ளஸ் வரும், அப்புறம் இங்கே சென்டரில் மைனஸ். ஸோ a square minus ab plus b square. So x plus 1 into a square means x square minus ab means x into 1 na x then plus 1 square 1 equal to 0. X is equal to x plus 1 equal to 0 na x is equal to minus 1 வரும். பட் minus 1ங்கிறது காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கிடையாது. ஸோ அப்போ அடுத்தது இந்த திங் தான். ஸோ x நாட் ஈக்குவல் டு minus 1. ஸோ இந்த திங் எவாலுவேட் பண்ணிருக்கீங்க. a வந்து 1, b வந்து minus 1, c வந்து 1. நம்ம குவாட்ரேட்டிக் ஃபார்முலாவில் போடலாம். x is equal to minus பிங்கும்போது minus of minusனா plus 1 ஆயிரும். Plus or minus root of b square 1 square 1 minus 4ac 4 into 1 into 1 of 4 by 2. So 1 plus or minus root minus 3 by 2. So நமக்கு already தெரியும். So I square equal to minus 1. Already நம்ம சொல்லியிருக்கோம் x square plus 1 equal to 0 na x square equal to minus 1 வரும். So minus 1க்கு என்ன கிடையாதுன்னா x square value minus 1 நெகட்டிவ் ஆகவே ஆகாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், x is equal to ரூட் மைனஸ் ஒன்று தான் நம்ம ஐன்னு எடுத்துக்குவோம். ஸோ அந்த ஐயை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ரூட் minus 3 ரூட் minus 1 into ரூட் 3ன்னு எழுதலாம். ரூட் minus 1ஓட வேல்யூ ஐ, ஸோ ஐ ரூட் 3. ஸோ 1 plus or minus ஐ ரூட் 3 by 2. ஸோ அது x is equal to நம்ம e பவர் ஆக்சுவலாக வந்து இது வந்து cos 60 டிகிரியோட வேல்யூ வந்து 1 by 2 தென் sin 60 டிகிரியோட வேல்யூ ரூட் 3 by 2. ஸோ நம்ம போலார் ஃபார்மில் எழுதிக்கலாம். x is equal to e பவர் i pi by 3. ஸோ அதோட எக்ஸ்பான்ஷன் வந்து cos pi by 3 plus i sin pi by 3ங்கிறது தான் எக்ஸ்பான்ஷன். ஸோ இங்கே x is equal to e பவர் i pi by 3ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம x பவர் 2007 பண்ணணும். ஸோ x e பவர் i pi by 3 the whole பவர் 2007 வரும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 6 3s are 18 which 2 6 3s are 18 which 2 na 9 3s are 27. so 669 pi வருது. so e power minus 2007 na e power minus i pi 669 வரும். so இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இதோட எக்ஸ்பான்ஷன் சொல்லியிருக்கேன். cos இந்த வேல்யூ போட்டுக்கணும் ப்ளஸ் i sin இந்த வேல்யூ ப்ளஸ் இது cos மைனஸ் வரும். இங்கே மைனஸ் வரும், இங்கே மைனஸ் வரும். ஸோ ஏன்னா cos of minus theta வந்து cos theta, cos வந்து ஈவன் ஃபங்க்ஷன், cos of minus theta வந்து cos theta தான். ஸோ அதனால் இங்கே பாசிட்டிவ் தான் வரும். பட் sin of minus theta வந்து மைனஸ் sin theta, sin வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் இங்கே மைனஸ் விட்டு, ஸோ இங்கே e பவர் மைனஸ்னு வந்தாவே செகண்ட் டேர்மில் மைனஸ் போட்டுடணும்.
ஸோ இந்த ப்ளஸ் ஐ மைனஸ் இந்த ரெண்டு டேர்மும் கட் ஆயிரும். 2 cos 669 பைன்னு வரும். காஸில் வந்து ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையாக இருந்தால் 3 பை 7 பை 9 பை 669 ஆட் நம்பர்ஸ். ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பையாக இருந்தால் அதோட வேல்யூ -1. ஸோ 2 into -1 -2. ஸோ சி ஆப்ஷன். Next 22nd sum. If a, b, c are roots of the equation x cube minus 3x square plus 3x plus 7 equal to 0, then the value of the determinant value கேட்டிருக்காங்க. ஸோ இந்த determinant ஒரு ஸ்பெஷல் determinant தான். நம்ம ரெண்டு determinant வேல்யூ மக பண்ணும். ஸோ அது ஃபஸ்ட் பார்ட் ஒரு ஃபார்முலா சொன்னோம். இது செகண்ட் திங். ஸோ இதில் எப்படி இருக்கும்னா டயகனல் மெயின் டயகனலுக்கு மேலேயும் கீழே சிமெண்ட்டியாக இருக்கும். இங்கேயும் c square b square a square, இங்கேயும் c square b square a square. தென் இந்த இது டயகனல் ஃபுல்லாக a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர் வரும். இங்கே ஏன்னா இங்கே a மிஸ் ஆகிருக்கும் 2bc, இங்கே bனா இங்கே b மிஸ் ஆகி 2ac, இங்கே cனா இங்கே c மிஸ் ஆகி 2ab இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிட்டர்மினன்ட் வந்துச்சுன்னா அதோட ரைட் சைட் வேல்யூ வந்து இதுதான். ஸோ abc அடுத்து bயில் ஸ்டார்ட் ஆகிருக்கும் bca, நெக்ஸ்ட்டு cயில் ஸ்டார்ட் ஆகி cab. ஸோ abc bca cab இந்த ஸ்கொயர் வரும். ஸோ இதோட வேல்யூ இதுதான். ஸோ இந்த டிட்டர்மினன்ட்டும் மக்கப் பண்ணிக்கோங்க ஃபார்முலா. ஸோ இப்போ இங்கே வந்து இந்த குவாட்ரண்ட் கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட ஜென்ரல் ஃபார்ம் இதுதான். எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏபிசி. ஸோ மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் வரும். ஸோ அப்போ இங்கே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ இங்கே என்னென்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 3. ஸோ 3. தென் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சியோட வேல்யூ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ 3. தென் இங்கே வந்து ஏபிசி வந்து மைனஸ் ஏபிசின்னு இருக்கணும். ஸோ அப்போ இங்கே -7 வந்திருந்தால் +7 வந்திருக்கும். ஸோ ஏபிசியோட வேல்யூ -7. ஸோ இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ ஏ இன்ட்டு பிசி மைனஸ் ஏ ஸ்கொயர் வரும். தென் மைனஸ் பி இன்ட்டு இந்த காலத்து இந்த ரோவை மறைச்சிட்டா பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி வரும். தென் சி இன்ட்டு ப்ளஸ் சி இன்ட்டு பிஏ ஆர் ஏபி மைனஸ் சி ஸ்கொயர் வந்துடும். ஸோ ஏ உள்ள மல்டிப்ளை பண்ணால் ஏபிசி மைனஸ் ஏ கியூப், then minus b cube minus into minus plus abc. So இந்த c multiply பண்ண abc minus c cube. So overall minus common எடுத்து எல்லா term sign மாறும். So இங்க a cube வரும், இங்க plus b cube வரும், இங்க plus c cube வரும். இங்க abc 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 னா 3abc. So plus 3abc minus common எடுத்தனால minus 3abc the whole square, the determinant square வருது. So whole square பண்ணும்போது minus plus ஆயிரும். ஸோ இதோட ஸ்கொயரு. ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னா இதையும் மக பண்ணிக்கோங்க. அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி a cube plus b cube plus c cube minus 3abc na formula வந்து a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus a. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா இதான் கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா மக்கப் பண்ணிக்கோங்க. ஸோ a plus b plus ஓட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ a square plus b square plus c square ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா a plus b plus c the whole square minus 2 of ab plus bc plus ca. Actually a plus b plus c the whole square formula a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. ஸோ அதை மட்டும் அடுத்த சைட் கொண்டு வந்திருக்கோம். 2 காமன் எடுத்திருக்கோம். ஸோ -2 இன்ட்டு இதோட வேல்யூ 3. ஸோ இதோடது 9. ஸோ 9 minus 6னா 3. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 மைனஸ் இந்த டேர்மில் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ காமன் எடுத்தால் 3 வரும். ஸோ 3 minus 3 0. ஸோ 0 into anything 0. ஸோ டி ஆப்ஷன். Next 23rd sum. If a square plus b square plus c square equal to -2 and f of x equal to determinant கொடுத்திருக்காங்க. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது வர பாலினாமியல் வந்து என்ன டிகிரின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் ஹையஸ்ட் பவர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த -2 இந்த பக்கம் வந்தால் +2i ஈக்குவல் டு 0 வந்துடும். ஸோ f of x is equal to இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா column 1 column 2 column 3 ஓட ஆட் பண்ண போகிறோம். column 1 becomes column 1 plus column 2 plus column 3. ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது இங்கே என்ன இருக்குன்னா 1 plus a square x இருக்குது. இப்போ இதில் x உள்ள மல்டிப்ளை பண்ணால் x plus b square x வரும். இங்கே x உள்ள மல்டிப்ளை பண்ணால் x plus c square x வரும். ஸோ 1 plus a square x plus b square x plus c square x. இதில் ஒரு x இதில் ஒரு xனா x plus x 2x வந்துடும். இந்த சேம் திங் தான் அடுத்த ரெண்டுலேயும் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா x plus a square x வரும். இங்கே 1 plus b square x, இங்கே x plus c square x இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கிளப் பண்ணாலும் 1 plus a square plus b square plus c square plus 2 of x ன்னு எழுதிக்கலாம். நம்ம எல்லாத்துலேயும் 1 ப்ளஸ்னு வரும். பட் இந்த பார்ட்டோட வேல்யூ 0. ஸோ இப்போ 0 into xனா 0 ஆயிரும். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு காலம் ஃபுல்லாக 1 1 1ன்னு வந்துடும். செகண்ட் அண்ட் தேர்ட் காலம் அப்படியே தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரோ 1 அப்படியே எழுதிக்கலாம். ரோ 2 வந்து ரோ 2 minus ரோ 1, ரோ 3 வந்து ரோ 3 minus ரோ 1 பண்ணலாம். ஸோ அப்போ 1 minus 1னா 0 ஆயிரும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 1 plus b square x
இதில் மைனஸ் ஆஃப் போடும்போது இது எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் வரும். ஸோ இது ரெண்டும் கட்டாயி 1 மைனஸ் எக்ஸ் வரும். ஸோ இது ரெண்டும் சேம் டேர்ம். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிரும். இந்த சேம் இங்கேயும் 1 மைனஸ் 1 0 ஆயிரும். ரோ 3 பிகம்ஸ் ரோ 3 மைனஸ் ரோ 1 பண்ணும்போது இது ரெண்டும் சேம் டேர்ம். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது 0 ஆயிரும். ஸோ இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணும்போது 1 ப்ளஸ் சி ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சி ஸ்கொயர் எக்ஸ் வரும். ஸோ சி ஸ்கொயர் எக்ஸ் கட்டாயி 1 மைனஸ் எக்ஸ் வரும். ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா 1 இன்டூ இந்த ஃபர்ஸ்ட் காலம் வழியாக எக்ஸ்பாண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டும் 0 போயிடும். ஸோ 1 இன்டூ மட்டும் வரும். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கு. ஸோ இதோட டிகிரி வந்து 2. ஏன்னா இதை எக்ஸ்பாண்ட் பண்ணால் ஹையஸ்ட் பவர் 2 தான் இருக்கும். ஸோ ஆன்சர் ஏ ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் 24th கொஸ்டின். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் z x y கொடுத்துருக்காங்க. z ஸ்கொயர் x ஸ்கொயர் y ஸ்கொயர் z பவர் 4 x பவர் 4 y பவர் 4. ஸோ எப்போவுமே வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்துடணும். ஆப்ஷன்ஸில் வந்து ஆல் ஆஃப் தீஸ் இருந்துச்சுன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஆல் ஆஃப் தீஸ்னாவே வந்து மீதி 3 ஆன்சருமே கூட கரெக்டாக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3யும் கரெக்டாக இருந்தால் ஆல் ஆஃப் தீஸ் எழுதலாம். ஏன்னா இதை பார்க்காம விட்டுட்டிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு 1 ட்ரூனா இப்போ ஃபஸ்ட் 1 குறிச்சிருவீங்க. அப்படி இருக்காது. ஏன்னா ஆல் ஆஃப் தீஸ்னால் எல்லாமே ட்ரூவாக இருக்கலாம். ஸோ அதனால் ஆப்ஷன் அது வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் 1 பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் இப்போ ஆல் ஆஃப் தீஸ் தான். இப்போ இதில் வந்து இதான் கொடுத்துருக்குற டிட்டர்மினன்ட்டு. இதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வந்து எக்ஸ் ஒய் இசட் வந்திருக்கு. ஸோ அப்போ எக்ஸ் ஒய் இசட் வரணும்னா நம்ம எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்போம்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட் காலத்தையும் செகண்ட் காலத்தையும். நெக்ஸ்ட் இங்கே இசட் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் மாற்றணும்னா ஒய் இங்கே வந்துடும், இசட் இங்கே வந்துடும். ஸோ 2 தடவை சேஞ்ச் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகாது. ஆக்சுவலாக ஒரு டிட்டர்மினன்ட்டில் 2 ரோஸையோ இல்லை 2 காலம்ஸையோ மாற்றினா வேல்யூ மாறாது, தென் சைன் சேஞ்ச் ஆகும். அதையும் 2வது தடவை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இந்த வேல்யூ வந்து இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ இதுவும் சேமாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இது. ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இது வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த சேஞ்சஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த சேஞ்சஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஸோ ஆப்ஷன் பியில் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ஸ் வர்றது தான் ஃபஸ்ட்டு காலமாக இருக்குது. அப்போ இங்கே ஸ்கொயர்ஸ் வர்றது ஃபஸ்ட்டு ரோவாக வரணும்னா வந்து இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 4 தான் செகண்டாக இருக்குது. அப்போ வந்து இங்கே ஜெட் எக்ஸ் ஒய் வந்திருக்கும். ஸோ இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த திங் வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் கொண்டு வந்துட்டோம். தென் 4 தென் வந்து லீனியர் டேர்ம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ அகெயின் வந்து இந்த டிட்டர்மினன்ட் வந்து கொண்டு வரணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கும். ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் காலமாக இருக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மாற்றி போடலாம். இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வரும், இங்கே ஜெட் ஸ்கொயர் வரும். திருப்பி இது ரெண்டையும் மாற்றி போடும்போது இங்கே ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் வந்துடும். ஸோ இப்போ வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் டசன்ட் சேஞ்ச். நெக்ஸ்ட் இந்த பார்ட்டு எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 0 ஜெட்டுக்கு 0லாம் போடும்போது இப்போ எக்ஸுக்கு 0 போட்டோம்னா இந்த காலம் ஃபுல்லாக 0 ஆகி வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் 0. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு ஒய்க்கு 0 போட்டாலும் ஃபேக்டராக இருக்கும். தென் ஜெட்டுக்கு 0 போட்டாலும் ஃபேக்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் போட்டோம்னா இப்போ எக்ஸுக்கு வந்து இங்கே ஒய் போட்டால் இந்த 2 காலம்ஸும் வந்து ஐடென்டிகுலர் ஆயிரும். ஸோ வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் 0. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் திஸ் டிட்டர்மினன்ட். அதே மாதிரி தான் ஒய் மைனஸ் ஜெட்டு ஜெட் மைனஸ் எக்ஸு. ஸோ அப்போ இதோட டிகிரி பார்க்கலாம். ஸோ 1 + 1 + 1 3 4 5 6 வருது. ஸோ டிகிரி ஆஃப் திஸ் வந்து 6. டிகிரி ஆஃப் த லீடிங் டயகனல் பார்க்கலாம். நம்ம 4 + 2னா 6 6 + 1னா 7 வருது. அப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1. ஸோ 1 வந்தாவே the remaining factor must be k into x plus y plus z. ஸோ இப்போ இங்கே k into x plus y plus z. இப்போ k வேல்யூ இங்கே 1 வந்தால் சி ஆப்ஷனும் கரெக்டு. ஸோ இப்போ நம்ம ரெண்டு பக்கம் 0 ஆகாமல் நம்ம வந்து வேல்யூஸ் போடலாம். ஜெட்டுக்கு பதிலாக 1, எக்ஸுக்கு பதிலாக -1, ஒய்க்கு பதிலாக 2. ஜெட்டுக்கு பதிலாக 1 போடும்போது இங்கே 1 ஸ்கொயர்னால 1 1 பவர் 4னால 1 வரும். எக்ஸுக்கு பதிலாக -1 இங்கே -1 இங்கே +1 ஆயிரும், இங்கே +1 ஆயிரும். தென் ஒய்க்கு பதிலாக 2 போடும்போது இங்கே 2 ஸ்கொயர்னா 4 2 பவர் 4னா 16 வந்துடும். ஈக்குவல் டு k இன்ட்டு எக்ஸ் ஒய் இசட். இது 3 மல்டிப்ளை பண்ணால் 1 × -1 -1 -1 × 2னா -2. தென் x மைனஸ் ஒய்னா இது ரெண்டு மைனஸ் பண்ணால் -1 -2னா -3. தென் y மைனஸ் zனா 2 - 1 1 வரும். தென் z மைனஸ் எக்ஸ்னா 1 -1னா +1 ஆகி 2 வந்துடும். தென் x + y + z இருக்குது. ஸோ இது 3 ஆட் பண்ணும்போது 1 - 1 கட் ஆகி 2 வந்துடும். ஸோ இப்போ இங்கே டிட்டர்மினன்ட் எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். 1 × 16 - 4னா 12. தென் -1னா +1 ஆயிரும். ஸோ 16 - 4னா 12. then 2 × 1 - 1னா 0 ஆயிரும். ஸோ 12 + 12 வந்து 24 வரும். இங்கேயும் வந்து minus into minus plus 2 3s 6 6 2s 12 12 2s 24 24k வரும். ஸோ 24/24னா 1.
ஸோ இங்கே கேக்கு பதிலாக 1 போட்டோம்னா இந்த திங். ஸோ மூணுமே வந்து இதோடைய டிட்டர்மினன்ட் வேல்யூவாக தான் இருக்கும். ஸோ டி ஆப்ஷன். ஸோ 25th கொஸ்டின் the value of the determinant கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த திங் கண்டிப்பாக வராது. ஏன்னா ஆல்ஃபாவுக்கு 0 போட்டால் இங்கே 0 வரும், இது 0 ஆகாது. ஸோ அப்போ இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 ஆகாது. ஸோ இப்போ நம்ம ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னா ஆல்ஃபாக்கு பதிலாக இப்போ பீட்டா போடலாம். ஆல்ஃபா ஈக்குவல் டு பீட்டா. ஸோ இங்கே பீட்டா வரும், இங்கே பீட்டா ஸ்கொயர் வரும், இங்கேயும் வந்து பீட்டா ப்ளஸ் காமா இருக்கும். இங்கே ஆல்ஃபாக்கு பதிலாக பீட்டா போட்டிங்கன்னா இது ரெண்டும் சேம் காலம் ஆயிரும். இங்கே பீட்டா ஸ்கொயர், இங்கே வந்து பீட்டா ப்ளஸ் காமா, இங்கேயும் பீட்டா ஸ்கொயர், இங்கேயும் பீட்டா ப்ளஸ் காமா. ஆல்ஃபாக்கு பதிலாக பீட்டா போட்டிருக்கோம். அப்போ 2 rows ஐடென்டிக்கலாம், வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் 0. ஸோ அப்போ இது ஃபேக்டர். ஸோ இந்த சேம் வே பீட்டாக்கு பதிலாக காமா போட்டாலும் இங்கே காமா ஸ்கொயர், இங்கே காமா ப்ளஸ் ஆல்ஃபா வரும். இங்கேயும் வந்து காமா ஸ்கொயர், தென் பீட்டாக்கு பதிலாக இங்கே காமா போட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் காமா, இந்த சேம் காலம். ஸோ 2 காலம் ஐடென்டிக்கலைஸ் 0. ஸோ இந்த திங் ஃபேக்டர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் காமா மைனஸ் ஆல்ஃபா வருது இந்த ஆப்ஷன் மட்டும்தான். ஸோ இதுல அது இல்லை. ஸோ அதனால் பி தான் கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உடனே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.